மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழின் பெருமை பற்றி நாங்கள் தொடக்கி இருந்தோம். அந்த தமிழின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கலாம். இலக்கணத்தை சொல்லுகின்ற ஒரு நீண்ட கால வரலாற்றை கொண்ட தொல்காப்பியத்தை முன்வைத்து தொடங்கினோம் தமிழின் பெருமையை பேசுவதற்காக. இலக்கணத்தை கூறுகின்ற நூலுக்கு காப்பியம் என்பது எப்படி சேர்ந்தது என்பதை பற்றி ஆரம்பத்திலே பார்த்தோம். அது ஆராய்ச்சிக்குரிய கருத்து என்றும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அந்த ஆராய்ச்சிக்குரிய கருத்தை நோக்குகின்ற பொழுது தொல்காப்பியம் என்ற அந்த பெயரை நாங்கள் நோக்கினால், தொல் என்றால் கருத்து பழமை, காப்பியம் என்றால் கருத்து நூல். பழமையை பற்றி கூறுகின்ற ஒரு நூலாக இருக்கின்ற காரணத்தினால் தொல்காப்பியம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பழைய அறிவியலை, பழைய வாழ்க்கை முறையை பற்றி எடுத்து சொல்லுகின்ற ஒரு நூலான காரணத்தினாலும் இதற்கு தொல்காப்பியம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தொல்காப்பியம் இலக்கணத்தை மட்டும்தான் சொல்லுகின்ற நூலாக இருக்கிறதா என்றால் அப்படி அல்ல. இலக்கணத்தையும் சொல்லுகிறது, அதே நேரம் தமிழருடைய வாழ்வை பற்றியும் சொல்லுகிறது. இலக்கணம் எப்படி வந்தது என்று பார்க்கிற பொழுது இலக்கியம் இருந்தால்தான் இலக்கணம் வரும். எனவே தொல்காப்பியத்துக்கு முன்பு தமிழிலே பெருமையை கூறுகின்ற பல இலக்கிய படைப்புகள் இருந்திருக்கின்றன. அந்த இலக்கிய படைப்புகளை மையமாக வைத்து இந்த இலக்கணம் தோன்றி இருக்கிறது. அதுதான் தொல்காப்பியம். ஒரு பாதை அமைத்தால்தான் அந்த பாதைக்கு என்று நடைமுறை விதிகளை நாங்கள் அமைக்க முடியும். பாதை இல்லாவிட்டால் பயணம் செய்ய முடியாது. பாதை இருந்தால்தான் அதில் வாகனங்கள் ஓட முடியும். பாதை செப்பமாக அமைத்து அதிலே வாகனங்கள் ஓடுகிற பொழுதுதான் அதற்கு நாங்கள் சட்டங்கள் விதிக்கலாம். இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அதுபோல் இலக்கியம் என்னும் ஒரு பாதை எங்கள் தமிழ் வரலாற்றிலே நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. அந்த இலக்கியத்துக்காக இலக்கணம் என்னும் ஒரு பாதையை வகுக்க வந்த நூல்தான் தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியம் என்பது தனக்கு முன்னர் காணப்பட்ட இலக்கியங்களிலே இருக்கின்ற விஷயங்களை எடுத்து காட்டுவதற்காக, அவற்றை பற்றி விளங்கப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட இலக்கணமாக இருக்கிறது. எனவே தொல்காப்பியம் இலக்கியத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். எனவே தொன்மை பற்றி கூறுகின்ற இயமாக இருக்கின்றபடியால் அது தொல்காப்பியம் என்று சொல்லப்பட்டதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதனை நாங்கள் எல்லோருமே மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியத்தில் எழுத்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சொல் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பொருள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்தும் சொல்லும் சேர்ந்து உருவாக்குவது பொருள். இங்கே பொருள் என்னும் பொழுது தொல்காப்பியம் எதை பற்றி சொல்லுகிறது என்றால் எங்கள் வாழ்வை பற்றி சொல்லுகிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழனுடைய பழம்பெரும் வாழ்வு எப்படி இருந்தது
அந்த வாழ்வை தமிழர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், அந்த வாழ்வினுடைய பிரிவுகள் என்ன, அந்த வாழ்வினுடைய அமைப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லுகிற ஒரு தொன்மை வாய்ந்த இலக்கண எங்கள் வாழ்வியல் நூலாக விளங்குகின்ற தொல்காப்பியம் என்பதை நாங்கள் மனதிலே பதிக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் இன்று இந்த தகவலை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.